ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்கள் கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பில் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையாகவே இன்றைக்கும் ஒவ்வொரு நாளும் இந்த இணையதளத்தின் மூலமாய் தேவனுடைய வார்த்தையை கேட்கின்றீர்கள், காண்கின்றீர்கள். ஊழியத்திற்காக ஜெபியுங்கள், நாங்களும் உங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தரால் நிறைவாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். ஹல்லேலூயா. போகட்டும். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். காண்கிறார், கண்டேன். ஆண்டவர் சொல்கிறார் 2 அரசர்கள் புத்தகம் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5வது இறைவார்த்தை இவ்விதமாய் சொல்கிறது. கர்த்தர் சொல்வது என்னவென்றால், நீ திரும்பி போய் எசேக்கியாவிடத்தில் சொல், உன் விண்ணப்பத்தை கேட்டே உன் கண்ணீரை கண்டேன். இந்த ஏசியாவை கொண்டுதான் எசேக்கியாவிடத்தில் சொன்னார், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து, உன் காலங்கள் நிறைவு செய்கிறது என்று சொல்லி. அதே தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் அவரிடத்தில் பேசினார். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு அவரிடத்தில் வந்து சொல்கிறார். ஒரு தேவ மனிதனாக இருந்தால் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை அப்படியே சொல்கிறவர் தான் தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்று சொன்னால் தேவன் சொல்கிற வார்த்தையை காதால் கேட்டு வாயினால் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கர்த்தரின் சார்பாக ஜனங்களுக்கு எச்சரிக்கிறவன், ஜனங்களை ஆசீர்வதிக்கிறவன், ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிற தேவ மனிதன் ஆகிய தீர்க்கதரிசி, இறைவாக்கினர். அவர் வந்து சொன்னபோது ஆண்டவர் மறுபடியும் அடுத்து சொல்கிறார், எசேக்கியாவுடைய கண்ணீரை நான் பார்த்தம்பா, நீ போய் சொல்ல 15 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கிற, வியாதிப்பட்டு நிற்கிறா, வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிரம் வியாதி. எனக்கு அருமையானவர்களே, எல்லாம் முடிஞ்சிட்டு ஒருவேளை மருத்துவமனை கைவிட்டிருக்கலாம். சரீரத்தின் பலவீனத்தின் நிமித்தம் பல ஆண்டுகளுக்கு முன்னதாக நான் இந்த ஊழிய பாதிக்கு கடந்து வரும்போது அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்டிருந்தேன். என் தாயார் திடீரென்று ஒரு மாதிரியாக வந்தார்கள். அப்படியே சேர்ல இருந்து சாஞ்சி கீழே விழுந்துட்டாங்க. என் தாயாரை பிரபலமான மருத்துவமனைக்கு கொண்டு போய் சென்றோம். மருத்துவர் பரிசோதித்து சொன்னார், உன் தாயார் மரித்து போனார்கள். கொஞ்சம் காட்டன் கொடுத்தார், பஞ்சு கையில் கொடுத்தார், உன் தாயார் மரித்து போனார், வீட்டுக்கு கொண்டு போயிருங்கன்னு. இரவு 11 மணி இருக்கும். எனக்கு அருமையான என் நண்பர்கள் எல்லாம் வந்தார்கள். அப்பொழுதுதான் ரட்சிக்கப்பட்ட காலங்கள். அப்பொழுதுதான் என்னுடைய ஊதாரித்தனத்தை எல்லாம் விட்டு ஆண்டவர் தான் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட சில மாதங்கள் தான் ஆகிறது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எனக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்னு நினச்சி கூட பார்க்கல. நான் டாக்டர்கிட்ட சொன்னேன், ஐயா ஒரு 15 நிமிஷம் தாங்க, ஜெபம் பண்ணிட்டு கொண்டு போகிறேன். போங்க தம்பி, உங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க, கொண்டு போங்கன்னு சொல்லி எங்களை ரொம்ப வற்புறுத்த ஆரம்பித்தாங்க. நான் கதறின போது மனம் இறங்கினார். அறைக்குள்ளாய் சென்று கதவை தாளிட்டு கொண்டு நானும் என் சகோதரியும் கண்ணீரோடு ஒப்பு கொடுத்தேன். எனக்கு சரியாக ஜெபம் பண்ண தெரியாத அந்த நாளில் எப்படி ஜெபம் பண்ண தெரியுமா? ஆண்டவரே, என் கண்ணீரை பார்க்கறதுக்கு ஒரே ஒரு தெய்வ நீர் மட்டும்தான் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை கேட்குற ஒரே ஒரு தெய்வ நீர் மட்டும்தான் ஆண்டவரே. எங்கள் அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எங்கள் அம்மாவை உயிரோடு எனக்கு தந்தீங்கன்னா என்ன உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்பா. நான் வாழ்நாளெல்லாம் உங்கள் பரிசுத்த விபிலியத்தை எடுத்து ஏசு உயிரோடு இருக்கிறான்னு ஊரெல்லாம் சொல்லுவேனப்பா, என்னை நம்புங்கப்பா, என்னை நம்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி பாரத்தோடு ஜெபித்தேன். எனக்கு எப்படி ஜெபிக்கலாம் எனக்கு தெரியாது. ஆனால் என் ஜெபத்தை கர்த்தர் கேட்டா. நான் அப்படியே கண்களை மூடி அப்படியே அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10-15 நிமிடங்கள் இருக்கும். என் சகோதரி பக்கத்தில் இருக்க தோளில் தட்டி என்ன சொன்னாங்க, அம்மா கட்டில் உட்கார்ந்துருக்காங்க பாருங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, 15 ஆண்டுகள் என் தாயாரை உயிரோடு கூட மறுபடியும் எழுப்பி வைத்திருந்து அவள் 15 ஆண்டுகள் இருந்து கர்த்தருக்குள் கடந்து போனார்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தம்பி, அன்பு தங்கச்சி, உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் பிரச்சனையை பார்க்க வருதில்லை, என் வேதனையை பார்க்க வருதில்லை, என் குடும்ப காரியத்தை பார்க்க வருதில்லை, நான் மட்டும் தனித்திருந்து தவித்திருக்கிறேன்னு சொல்லி கலங்கி நிற்க உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். உன் கண்ணீரை காண நான் உருவிருக்கிறேன், உன் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்க நான் உருவிருக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கிற தேவனாகிய கர்த்தனார் என்னால் செய்யக்கூடாத காரியம் உண்டோ? இல்லத்தில் கூட எசேக்கியாவை சுகமாக்கின ஆண்டவர் உங்களையும் சுகமாக்க, உங்கள் கண்ணீரின் துடைக்க உங்கள் இல்லத்துக்குள்ள வந்திருக்கிறார். உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் நானும் இணைந்து ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் சோத்துரிக்கிறோமப்பா. இன்றைக்கும் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். தகப்பனே, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன்னு சொன்னீரே, கதறி தகப்பனே நான் யார் இடத்துல போக முடியும் சொல்லி
கண்ணீர் விட்டு கதறி நிற்கிற பிள்ளைகள், தகப்பனே மருத்துவ செலவுக்கு கூட பணம் இல்லை என்று சொல்லி எங்களாய்த்து நிற்கிற உடைய ஜனத்திற்கு தகப்பனே பச்சிலை மருந்து சுகம் தராது என்னுடைய வார்த்தை நலம் தரும் என்று வேதத்தில் எழுதி வைத்தர உடைய ஆணி வாய்ந்த கரத்தை கொண்டு உடைய வல்லமையின் கரத்தை கொண்டு தொட்டு சுகமாக்கி அற்புதம் செய்து மகிழ பண்ணும் தகப்பனே. நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி. ஆசீர்வதியும் இந்த நாள் தகப்பனே கண்ணீர் துடைக்கிற நாளாய், இந்த நாள் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு பதில் கொடுத்த நாளாய் இருப்பதற்காக நன்றி. இயேசு இரட்சகர் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.